டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் 2A படிக்கிறீங்க. சயின்ஸ் டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணுன்னு சொல்லி கேட்பீங்க. பயாலஜி ப்ளஸ் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இந்த டாபிக் எல்லாம் எப்படி ஓவராலாக அப்ரோச் பண்ணுறது, அதுக்கான பிடிஎஃப்லாம் கிடச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைப்பீங்க. உங்களுக்கு நம்ம எல்லாமே A to Z எல்லாமே ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ 6 to 10th வரைக்குள்ள சயின்ஸ் டாபிக் எங்கெங்கே ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுதோ அதற்கான வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறாங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் உங்களுக்கு அதுக்கான கண்டென்ட் ஃபுல்லுமே ஸ்கூல் புக்ஸில் இம்பார்ட்டன்ட் லைன் எல்லாம் எடுத்து அதோட பிடிஎஃப் பயாலஜினா 6 to 10th வரைக்கும் இருக்க எல்லா பயாலஜியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே A to Z எல்லாமே எடுத்து வச்சிருப்பாங்க. அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரிங்க. கெமிஸ்ட்ரியோட 6 to 10th வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாம் இருக்குமேங்க. அது ப்ளஸ் அதர் சோர்ஸ்லேருந்து என்னென்ன அப்டேட் தெரிஞ்சிருக்குமோ பேசிக்காக அது எல்லாமே ஒன் பிடிஎஃப் பண்ணி அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸுங்க. அதையும் 6 to 10th எல்லாமே ஓவராலாக கம்பேர் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சயின்ஸை பொறுத்தவரை நீங்கள் 5 கொஷின் தான் வரப்போகுதுங்க. நம்மளுக்கு சிலபஸ்லேயே கொடுத்துட்டாங்க. அதனால் இதையும் மட்டும் பாருங்கள். அதர் சோர்ஸ் டைம் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் பார்த்தாவே போதுங்க. ஏன்னா இருக்கிற டைமில் நம்ம மித்த சப்ஜெக்டாக ரிவிஷன் போகிறது என்னை பொறுத்தளவு பெஸ்ட்டு பண்ணுறது நம்மளோட கடமை. அதனால் ஓவராலாக இதை மட்டும் பார்த்துக்குங்க டைம் இருந்துச்சுன்னா. இல்லாட்டி பரவாயில்ல, மித்த சோர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ண பாருங்கள். ஏன்னா எக்கனாமிக்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதே போல் பாலிட்டி டாபிக் இதையெல்லாம் நீங்கள் கவர் பண்ணி முடிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா சயின்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் ஓரளவு கெஸ்ட்டில் 5 கொஷினில் 3 or 4 கொஷின் நீங்கள் கெஸ்ட்லேயே ஆன்சர் பண்ணால் கூட கரெக்டாக வர மாதிரி தான் சயின்ஸ் மேக்ஸிமம் இருக்குது. அதனால் டைம் இருந்துச்சுன்னா சயின்ஸ் டாபிக் அப்ரோச் பண்ணுங்கள். இல்லாட்டி மித்த டாப்பிக்கெல்லாம் ஓவராலாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சயின்ஸ் வாங்க. இல்லாட்டி நீங்கள் மித்த டாபிக் மட்டும் கவர் பண்ணி சயின்ஸ் படிக்க எனக்கு டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் மித்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் அங்கே ஸ்ட்ராங்காக இல்லாமல் இங்கேயே 2-3 டாபிக் படிச்சுட்டு விட்டுறாதீங்க. ஒன்றில் ப்ராப்பராக ஃபுல் கவனத்தை எஃபெக்ட் போட்டு அந்த டாபிக் ஃபுல்லுமே அப்டேட் ஆகிக்கிங்க. அதுக்கப்புறம் இங்கே வாங்க. இல்லாட்டி இதோட சயின்ஸோட ப்ரீவியஸ் கொஷினுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைமில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விட்டுறேன். சயின்ஸ் எப்படியெல்லாம் கொஷின் கேட்டுக்கிறாங்கன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுச்சுன்னா எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இன்ஸ்டாவில் எல்லாமே கொடுத்தாச்சு. அதே போல் யூடியூப்லேயும் கொடுக்கணுமேங்க. அதனால் யூடியூப்லேயும் கொடுத்தாச்சு. வேணுங்கிறதெல்லாம் A to Z எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கிங்க. சயின்ஸை பொறுத்தளவு அதிக எஃபெக்ட் போட தேவையில்லை. மித்த டாபிக் எஃபெக்ட் போடுங்க. சயின்ஸை உங்களால் டைம் இருந்துச்சுன்னா மட்டும் எஃபெக்ட் போட்டு படிங்க. அதுதான் என்னை பொறுத்தளவு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் எல்லா டாபிக் கவர் பண்ணி முடிச்சு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின் எல்லாமே முடிங்க. நான் எல்லா பிடிஎஃபையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பான ரிப்ளை வருங்க. எல்லாமே டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு எரர் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் அதே டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்கள். எங்கள் சைட்லேருந்து குரூப் அட்மின் சைட்லேருந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. எரர் இருந்துச்சுன்னா அந்த எரரை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி வச்சுருவாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லிமிட் இதை நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த லிமிட் தாண்டிச்சுன்னா நிறைய பேருக்கு எரர் ப்ராப்ளம் காட்டுங்க. இந்த டைம் அது மாதிரி எரர் ப்ராப்ளம் எதுவுமே வராது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதுவும் வேறு கண்டென்ட் கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.